அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறப்பான அமல் பார்ப்போமா? நபி மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ. இதை அல்லாஹ் குர்ஆனில் கூறினான். ஃபர்ஸ்ட் இந்த துஆவை பற்றி வரலாறை முதல்ல பார்ப்போம். பின் அந்த துஆ என்ன என்பதை பார்ப்போம். அதனுடைய பலன் என்ன என்பதையும் பார்ப்போம். ஒரு நாள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தில் நுழைந்தார்கள். அங்கு 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். ஒருவன் அவர் கூட்டத்தை சேர்ந்தவன், மற்றொருவன் மூசா நபியின் பகைவன் கூட்டத்தை சேர்ந்தவன். பகைவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் கூறினான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகைவனை ஒரு அடி அடித்தார். அவன் அதே இடத்திலேயே இறந்து விட்டான். இதை கண்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது ஷைத்தானுடைய வேலை, நிச்சயமாக அவன் வழி கெட்ட கூடிய பகிரங்கமான விரோதி ஆவான் என்று கூறினார். தமக்கு என்ன நடக்குமோ என்று மறுநாள் காலையில் பயத்துடனும் கவனித்து கொண்டு நகரத்தில் இருந்தபோது ஒரு மனிதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடி வந்து, நிச்சயமாக நகர் பிரமுகர்கள் ஒன்று கூடி உன்னை கொன்றுவிட வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். எனவே நீ இங்கு இருந்து வெளியேறிவிடு என்று கூறினார். எனவே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயத்துடனும் கவனமாகவும் அந்த நகரத்தை விட்டு கிளம்பிவிட்டார். இறைவா, இந்த பகிரங்கமான சமூகத்தாரை விட்டு நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். பிறகு மதீன் நாட்டை அடைந்தார். பிறகு ஒரு மரத்தில் நிழலில் ஒதுங்கி பசியோடும் கவலையோடும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமலும் இந்த அழகான துஆவை ஓதினார்கள். அடுத்த கணம் அல்லாஹ் அவருக்கு 10 ஆண்டுகள் நிபந்தனையுடன் பிழைக்க வழியும் நன்மனைவியையும் குடும்பத்தையும் அளித்தார். அப்பேற்பட்ட மூசா நபியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திய துஆ என்ன என்று பார்ப்போமா? ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதன் பொருள், என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கை தரத்தை மேன்மை அடைய செய்யும் சக்தி வாய்ந்த துஆவாகும். மேலும் இந்த துஆ விசேஷமாக திருமணம், பொருளாதாரம், கடன், வேலை முதலியவைகளுக்காக ஓதினால் அதிக பலன் கிடைக்கும் எனவும் கூறினார். எனவே நாம் அனைவரும் இந்த துஆவை ஓதி நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து தேவைகளையும் எங்களது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தையும் கொண்டும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்களை உன்னுடைய படைப்பினங்களின் பக்கம் தேவையற்றவனாக ஆக்குவாயாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.